And with a loud shout, ஆகவே எக்கால துணியோடு I will call my son. ஆகவே என்னுடைய குமாரனை கூப்பிடுவேன். Brother Mohandas, சகோதரன் மோகன்ராஜ் அவர்களே, get up, எழுந்திரு, come. வா. And you will see at that time, அந்த நேரத்திலே பார்க்க முடியும். you can see many of the graves here who have also accepted the Lord Jesus Christ into their hearts and who have died in the Lord. Will all be open. ஆகவே இங்கே இருக்கக்கூடிய இந்த கல்லறை தோட்டத்திலே கிறிஸ்துவுக்குள் மரித்த எல்லாரும் அந்த நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார்கள். There is going to be a resurrection. அங்கே ஒரு உயிர்த்தெழுதல் இருக்க போகிறது. And after the resurrection, உயிர்த்தெழுதல் அடைந்த பின்பு their works will follow them. அவர்களுடைய கிரியைகள் பின்தொடரும். And they will stand before the Lord. தேவனுக்கு முன்பாக நிற்போம். And to be rewarded by the Lord. தேவனாலே நமக்கு வெகுமதிகள் கொடுக்கப்படும். The moment he is resting, இப்பொழுது இளைப்பாறிக் the day கொண்டிருக்கிறார். is coming when the Lord will come in the mid-heaven. ஆகவே ஒரு நாள் வரும் மத்திய ஆகாயத்திலே தேவன் வரப்போகிறார். And he will be raised up from the dead. ஆகவே மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுவார். He will enjoy resurrection. ஆகவே அவர் உயிர்த்தெழுதலின் அனுபவம் அவருக்கு கிடைக்கும். And in the presence of the Lord, he will be rewarded. ஆகவே தேவனுடைய சமூகத்திலே அவருக்கு வெகுமானம் கிடைக்கும். His works are following him. அவருடைய கிரியைகள் அவரை பின்தொடரும். What is following you? ஆகவே எது உன்னை பின்தொடர்ந்து வருகிறது? The Bible says வேதம் சொல்லுகிறது. there are other certain things that are following a person. ஆகவே தேவையில்லாத காரியம் ஒரு மனிதனை பின்பற்றினால் Your sin is following you. ஆகவே உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். You see that in Numbers chapter 32 and verse 23. ஆகவே என்னாகமம் 32:23 இந்த வார்த்தை வாசிக்கிறோம். Your sin will find you out, the Bible says. ஆகவே Tamil translate says the sin will follow you. ஆகவே உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் என்று வாசிக்கிறோம். And then we see ஆகவே வாசிக்கிறோம் in the Lord, இயேசு கிறிஸ்துவுக்குள் while you live on this earth, இந்த உலகத்திலே வாழும்போது His goodness and mercy shall follow you. ஆகவே அவருடைய நன்மையும் கிருபையும் உன்னுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தொடரும். Psalm 23 and verse 6. ஆகவே சங்கீதம் 23:6 சொல்லப்படுகிறது. And then finally, கடைசியாக all that you have labored for the Lord Jesus Christ, ஆகவே கர்த்தருக்காக நீ செய்த எல்லா பிரயாசங்கள், your prayers உன்னுடைய ஜெபங்கள் will follow you to be rewarded. ஆகவே அவைகளுக்கெல்லாம் தேவன் ஒரு வெகுமதி கொடுக்க போகிறார். If you have been laboring to win a soul for Christ, ஆகவே ஒரு ஆத்தும ஆதாயம் செய்கிற நபராய் இருப்பீர் என்றால், won many souls for Christ, ஆகவே அவர் எத்தனை ஆத்துமாக்கள் தேவனுக்காக சம்பாதித்தார். he has established many churches, ஆகவே அநேக சபைகளிலே ஊழியத்தை செய்து சபையை வளர்த்தார். not only brought souls to Christ, ஆகவே கிறிஸ்துவுக்கு ஆத்துமாக்களை கொண்டு வந்து மாத்திரமல்ல, made them true worshippers of the living God. ஆகவே அவர் உண்மையுள்ள ஆராதனை செய்யக்கூடியவர்களாய் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். That is one of the most important things of the Lord. ஆகவே தேவன் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான காரியம், The Son is seeking for those who are lost. ஆகவே குமாரன் இழந்து போனவர்களை தேடிக் கொண்டிருக்கிறார். And he is wanting to save them. ஆகவே ஒருவரும் கெட்டு போகாமல் மனத்திரும்பும் என்று Same Bible says that the Father is seeking them that worship him in spirit and truth. அதே பிதாவானவர் தம்மை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறவர்களை தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார். So that was his labor. ஆகவே அதுதான் அவர் பட்ட பிரயாசம். After he brought souls to Christ in the church, ஆகவே ஆத்துமாக்கள் கிடைத்து தேவனுடைய சபையிலே சேர்த்து, he made them spiritual people, அவர்களை ஆவிக்குரிய மக்களாய் மாற்றி, and he taught them how to worship the Lord in spirit and in truth, the word of God. ஆகவே வசனத்தின் அடிப்படையிலே ஆவியோடும் உண்மையோடும் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். Therefore his works are going to reward him. His works are following him to be, and he's going to be rewarded. ஆகவே அவருடைய கிரியைகள் அவரை பின்தொடரும். அந்த கிரியைகளுக்கு தக்க பலனை தேவன் கொடுக்க போகிறார். So as we come around the mortal remains of our dear brother, இந்த சடலத்தை சுற்றி வந்திருக்கிற நாம், we first must ask ourselves, நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ள do வேண்டும். I possess eternal life in my heart? ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையில இந்த நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறேனா? It is not something abstract. It is along with the Lord Jesus Christ. If you receive Jesus Christ into your heart, then you will have eternal life. ஏதோ இது ஒரு பொருந்தாத காரியம் அல்ல.
இயேசு கிறிஸ்துவை உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உண்மையான காரியம். He is a thrice holy God. அவர் பரிசுத்தமான தேவன். He shed his blood on the cross. கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். And he wants to wash your heart from every sin. And then he wants to come into your heart. ஆகவே உன் பாவத்தை சுத்திகரித்து கழுவி அவர் உன் உள்ளத்தில் வர விரும்புகிறார். Being a holy God, அவர் பரிசுத்தமுள்ள தேவன். being the holy Son of God, அவர் பரிசுத்த தேவ குமாரன். having this holy eternal life, அவர் பரிசுத்த நித்திய ஜீவனை உடையவர். he wants to come and dwell in your sinful heart, but not with all the sins in your heart. ஆகவே பாவமான இருதயத்திலே வருகிறார். ஆனால் அந்த பாவமான காரியங்கள் நம்மை விட்டு போக வேண்டும். He shed his blood to wash away every sin in your heart. ஆகவே நம்முடைய பாவங்களை கழுவ தம்முடைய திருரத்தத்தை சிந்தினார். The blood of Jesus Christ cleanses us from every sin. அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. Blood cleansed me. அந்த ரத்தம் பாவத்தை சுத்திகரிக்கிறது. His blood cleansed our dear brother's heart. ஆகவே சகோதரனுடைய இருதயத்தை கூட ஒரு நாளிலே தேவன் சுத்திகரித்தார். Jesus came into his heart. ஆகவே இயேசு கிறிஸ்து அவர் உள்ளத்தில் வந்தார். Eternal life came along with him. ஆகவே அந்த நித்திய ஜீவனை தேவன் Now கொடுத்தார். that soul of his has been taken by the Lord Jesus Christ into eternal life. ஆகவே அந்த ஆத்துமாவை தேவன் நித்தியமாக இருக்க எடுத்துக்கொண்டு போனார். What we see is only the mortal remains. ஆகவே இந்த சரீரத்தை இந்த தேகத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். But our God loves us so much ஆண்டவர் எவ்வளவாய் நேசித்தார். that he wants to redeem this body also. ஆகவே ஒரு நாளிலே இந்த சரீர மீட்பை அவர் செய்ய போகிறார். And that is the day when he is going to come. ஆகவே ஒரு நாளிலே தேவன் வரப்போகிறார். He is coming for our dear brother. ஆகவே அந்த சகோதரனுக்காக வரப்போகிறார். And he will raise him up, his body, he will redeem it into a glorious body, and he will take him up into his presence. ஆகவே இங்கே பார்க்க போது அவருடைய சரீரம் மீட்படையும். பாவமுள்ள இந்த சரீரத்திலிருந்து அவர் மீட்படைந்து தேவனோடு இருப்பார். With that hope, you are going to sow his body into this grave. ஆகவே இந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த விதையை இந்த கல்லறை தோட்டத்திலே விதைக்க There are போகிறோம். many trees in this graveyard. இந்த கல்லறை தோட்டத்திலே அநேக மரங்கள் How இருக்கிறது. did they grow? இந்த மரம் எப்படி வளர்கிறது? A small seed. ஆகவே அங்கே ஒரு சிறிய விதையினாலே Fell in வளர்கிறது. the ground. ஆகவே அந்த விதை பூமிக்கு புல்லாக It இருக்கிறது. died there. அங்கே அந்த பூமியில அந்த விதை மரிக்கிறது. Got smashed there. அங்கே அந்த விதை நசுக்கப்படுகிறது. And then we see something else is coming from there. A ஆகவே plant அந்த grown விதை and then it become a big tree. அந்த விதையிலே ஒரு செடியாக தோன்றி பெரிய மரமாக மாறுகிறது. And even so, the Bible says in 1 Corinthians chapter 15. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் கூறுகிறது. I'm reading this and closing with this. ஆகவே இதை வாசித்து நான் முடிக்கிறேன். Very soon you will see our dear brother இந்த அருமை சகோதரனை விரைவிலே சந்திப்போம். who has died with so much of sickness in his body. ஆகவே இந்த வியாதியினாலே தேகத்திலே பல வியாதிகளை அவர் சகிக்க வேண்டியதாய் இருந்தது. Now you see what is going to happen during the time of resurrection of his body. அந்த உயிர்த்தெழுத நாளிலே என்ன நடக்கும்? So I'm reading from 1 Corinthians chapter 15 verses 42. 1 கொரிந்தியர் 15:42 வாசிக்கிறேன். So also is the resurrection of the dead. The body is sown in corruption, it is raised in incorruption. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். It is sown in dishonor, it is raised in glory. ஆகவே அங்கே பார்க்கும் அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையாக அது வெளியே வரப்போகிறது. It is sown in weakness, it is raised in power. ஆகவே கனவுள்ளதாய் விதைக்கப்படும், மகிமுள்ளதாய் எழுந்திருக்கப்படும். It is sown a natural body, it is raised a spiritual body. ஜென்ம சரீரமாய் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரமாய் எழுந்திருக்கும். So remember this, he is going to be raised by the Lord. ஒரு நாளிலே தேவன் இவரை எழுப்பப் போகிறார். Now I'm going to read verse 52. 52ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 51-52. Behold, I tell you a mystery, we shall not all sleep, but we shall all be changed in a moment, in the twinkling of an eye, at the last trumpet. For the trumpet will sound, and the dead will be raised incorruptible, and we shall be changed. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை,
ஆகிலும் கடைசி எக்காலம் துடிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். There's going to be a very, very joyful reunion. ஆகவே ஒரு மறுபடியுமாக ஒன்றாக கூடுகிற ஒரு சேர்க்கை அங்கே நடைபெறும். This dear family which is bereaving now will see their father, will see her husband, and they will rejoice in the presence of the Lord. ஆகவே அந்த இணைக்கக்கூடிய நாளிலே இப்போது அவர்கள் துக்கத்தில் இருக்கலாம். கணவனை இழந்து விட்டேன், தகப்பனாரை இழந்து விட்டேன் என்று அவர்கள் வருத்தமாக இருக்கலாம். So what is your hope of your death? ஆகவே உன்னுடைய மரணத்தினுடைய நம்பிக்கை என்ன? Please think about it. அதை குறித்து யோசி. If you don't have the similar hope, இந்த அவர் அடைந்த அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லை என்றால் then please come to the Lord Jesus Christ. இயேசுவினிடத்தில் வரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். Give your heart to Him. அவர் உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு He said, ask and it shall be given. கேளுங்கள், உங்களுக்கு He will கொடுக்கப்படும். give you eternal life. அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். May the Lord bless His word unto us. இந்த வசனத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Joshua. கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ప్రభునందు ప్రియమైన సహోదరి సహోదరులారా, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். ప్రభువైన యేసుక్రీస్తు నామమున మీకు శుభములు తెలుపుతున్నాం. இந்த ஊழியக்காரனை ஜெபத்தின் மூலம் பல காரியங்களின் மூலம் இவரை தாங்கினீர்கள். அதற்காக மனமார்ந்த நன்றி உங்களுக்கு அறிவிக்கிறோம். ఈ దైవదాసుని కొరకు మీరు ఎంతో శ్రమపడి ప్రార్థించి మరి ప్రయాసపడినారు. దాన్ని బట్టి మీకు వందనాలు చెప్తున్నాం. அவருடைய வாழ்க்கையிலே சில மன அழுத்தங்கள் வந்தது, சில காரியங்களினால் வந்தது. ஆனாலும் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார், அவரை தேற்றினார், அவரை காப்பாற்றினார். కొన్ని పరిస్థితులను బట్టి ఆయన ఎంతో కురింగిపోయిన స్థితిలో మరి ఆయన కురింగి ఉన్నాడు. అయినా కూడా ప్రార్థన వల్ల ప్రభు ఆయన బలపరిచాడు. ஆகவே என்னுடைய அண்ணி சிஸ்டரின்லா அதிகமாக ஜெபித்தார்கள். அவர்கள் எப்படியாகிலும் சியோனிலே வந்து அவர் அங்கே இருக்க வேண்டும் என்று மிக விருப்பப்பட்டார்கள். మైక్ వదన గారు మరి సియోన్లో వచ్చి అక్కడ ఉండాలని ఎంతో కోరుకున్నారు. ஏனென்றால் சியோனிலே அதிகமான ஊழியத்தை செய்தார். சியோனிலே அவர் அதிகமாக விசுவாசிகளால் நேசிக்கப்பட்டார். ఎందుకంటే సియోన్లో ఎక్కువగా మరి కొన్ని సంవత్సరాలుగా మరి ప్రయాస చేశారు, సేవ చేశారు. మరి వారు కూడా ఎంతగానో వారి ద్వారా ఆదరింపబడినారు. ஆகவே எங்களுடைய பெற்றோருக்கு நாங்கள் 10 பிள்ளைகள். మరి సౌండ్ యొక్క తండ్రి గారికి 10 పిల్లలు. 4 பிள்ளைகள் சிறு வயதிலே இறந்து போனார்கள். 4 చిన్న వయసులోనే మరణించారు. நாங்கள் 5 அண்ணன் தம்பிகள் இருந்தோம். 5 సహోదరులుగా ఉండినాము. ஒரே ஒரு சகோதரி இருந்தார்கள். ఒక సహోదరు ఉండినది. ஆகவே மூத்த சகோதரன் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். మరి మా పెద్ద సోదరుడు ప్రభునందు మృతి చెందాడు. இரண்டாவது என்னுடைய சகோதரி கூட கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். రెండవది మా సోదరి కూడా ప్రభునందు నిద్రించారు. எங்கள் அண்ணனை குறித்து ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால், నా యొక్క సోదరుడి గురించి నేను చెప్పాలంటే 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனத்திலே கூறுகிறது. 2 రాజుల గ్రంథము 2ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கும் போது 2వ అధ్యాయము 11-12 చదివినట్లు அங்கே எலியா வந்து தேவன் அவரை எடுத்துக் கொள்கிறார். ఏలియా కొనిపోబడు సమయంలో எலிஷா அவரை பார்த்து, என் தகப்பனே இஸ்ரவேலருக்கு ரதமும் யுத்த குதிரையுமாக இருக்கக்கூடியவரே என்று சொன்னார். నా తండ్రి ఇశ్రాయేలుకు రథంగా రథపు ఊరుగా ఉన్నవారు అని చెప్తున్నాడు. ஆகவே எங்க குடும்பத்திற்கு இவர் ஒரு வழிகாட்டியாக இருந்தார். మా యొక్క కుటుంబానికి ఈయన ఒక మార్గదర్శిగా ఉన్నాడు. இவரை நாங்கள் தகப்பனுடைய ஒரு ஸ்டேட்டஸ்ல இவரை வைத்தோம். మా సోదరుని మేము ఒక తండ్రి వల్లే మేము భావించాము. ஏனென்றால் எதை செய்தாலும் நாங்கள் எங்க பெரிய அண்ணன் கூட இவருக்கு பயப்படுகிற மாதிரி வேற யாருக்கும் பயப்பட மாட்டார். మా పెద్దన్న కూడా ఈయనకు భయపడినట్టుగా వేరెవరికి ఆయన భయపడరు. இவர் தான் எங்கள் வீட்டிலே கடைசி வார்த்தை சொன்னது நடக்கும். ఈయన చెప్పిన మాటే జరుగుతుంది. வீட்டிலே ஒரு ஞானமாக குடும்பத்தை நடத்துவார். ఇంటిని మరి జ్ఞానముగా జరిపించేవాడు. நாங்கள் ஒரு தரித்திர குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தோம். మరి దారిద్ర కుటుంబం నుండి
పెరిగినాం. ஆகவே போட்டுக்க சரியான ஆடைகள் இல்லாத ஒரு குடும்பத்திலே நாங்கள் வந்தோம். మరి ధరించడానికి సరైన దుస్తులు లేని స్థితిలో ఉండినాము. ஆனால் எங்கள் தகப்பனார் ஊழியக்காரர்களை மதிப்பாக அவர்களை கவனிப்பார். అయితే మా తండ్రి గారు మరి దైవదాసుల కంటే అంత మర్యాదగా చేసేవారు. அவருக்கு இல்லை என்றாலும் அவருடைய வாழ்க்கையிலே ஊழியக்காரர்களுக்கு முதன்மையான இடத்தை கொடுத்தார். ఆయనకి లేకపోయినా కూడా మరి దైవదాసులకు ప్రథమ స్థానం ఇచ్చేవాడు, వారిని పోషించేవారు. ஆகவே இவர் மூலமாக குடும்பத்திலே பெரிய மாறுதல் ரட்சிப்பெல்லாம் உண்டானது. ఈయన ద్వారా మా కుటుంబంలో గొప్ప రక్షణ కార్యం జరిగినది. ஆகவே நாங்கள் தம்பிகளா இருந்தாலும் எங்களுடைய திருமணத்தை அவர் முதலாவது செய்தார். మేము తమ్ముళ్ళుగా ఉన్నా కూడా మరి వివాహాన్ని ఆయన ముందు జరిపించాడు. அவருக்கு மிகவும் லேட் மேரேஜ் ஆனது. ఆయనకు చాలా వయసు తర్వాత వివాహం అయింది. என்னுடைய தகப்பனார் 5 வருடம் மிக சுகவீனமாய் இருந்தார். మా యొక్క తండ్రి గారు 5 సంవత్సరాలు మరి బలహీనంగా ఉండినాడు. அவரை பார்த்து கொள்கிற பராமரிப்பு 5 வருடம் இவர் செய்தார். మరి 5 సంవత్సరాలు తన తండ్రి గారిని చూచే బాధ్యత కలిగి ఉన్నాడు. ஆகவே மிக பொறுப்பு காலையிலே பார்த்து கொண்டு சாயந்தரம் குமார் வேலையிலிருந்து வந்த பிறகு அவரை பார்க்கும்படி செய்து அவர் ஊழியத்திற்கு செல்வார். ఉదయం నుండి సాయంకాలం వరకు కుమార్ గారు పని నుండి వచ్చే వరకు మరి ఈయన పరిచయం చేస్తే ఆయనకు అప్పగించి పరిచయకి వెళ్ళేవారు. ஆகவே ஏதாவது அவருடைய வாழ்க்கையிலே துக்கம் சோர்வுகள் ஏற்பட்டால் அவர் தன்னிலே சகித்துக் கொள்கிறவராய் இருந்தார். ఆయన జీవితంలో ఏదైనా అలసట మరి క్లిష్ట పరిస్థితి వచ్చినప్పుడు తను తాను అనుకునేవాడు. ஆகவே அவர் எல்லாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டார். ఆయన ఎవరైతే ఏ విషయం చెప్పడు. அவர் கொஞ்சம் சென்சிட்டிவ் உள்ள மனிதனாக வாழ்ந்தவர். ఆయన ఎంత సురక్షితంగా ఉండిన వ్యక్తిగా ఉన్నాడు. ஆகவே அவர் உள்ளத்திலே துக்கம் இருக்கும், ஆனால் அதை வெளியே காட்டிக்க மாட்டார். ఆయన హృదయంలో దుఃఖం ఉండినది, అయితే బయట బాహ్యంగా చూపించాడు. ஆகவே அவருடைய வாழ்க்கையிலே பிள்ளைகள் எல்லாம் லேட்டாக பிறந்தது, எங்க பிள்ளைகள் எப்படி வளரும் என்ற ஒரு கவலை அவருக்கு இருந்தது. ఆయన వయసు తర్వాత మరి పిల్లలు పుట్టారు కాబట్టి ఆ యొక్క పిల్లలు పెరిగే విషయాన్ని గురించి చింతించాడు. அவர்களை நான் எப்படி படிக்க வைப்பேன், எப்படி அவர்கள் வாழ்க்கையிலே முன்னுக்கு வருவார் என்ற பல கவலை அவருக்கு இருந்தது. నేను వారిని ఏలాగ చదివించగలను, ఏలాగ వారిని ఉన్నత స్థాయికి తీసుకురాగలను అట్టి చింత ఆయనలో ఉండినది. ஆகவே அப்படி அநேக தேவைகள் இருந்தாலும் யாருக்கும் சொல்ல மாட்டார். అటువంటి అనేక మరి అవసరాలు ఉన్నా కూడా వాటిని గురించి ఎవరికి చెప్పడు. ஆகவே அவர் ஜெபிப்பார், ஆண்டவரிடத்திலே கொடுத்து விடுவார். మరి ప్రభు సన్నిధిలో ప్రార్థించి ప్రభుకు అప్పగించేవాడు. ஆகவே அவர் குடும்பத்தை பொறுப்புடன் நடத்தினார், எல்லாரையும் பொறுப்புடன் வாழும்படி செய்தார். మరి కుటుంబాన్ని మరి అక్కడ కలిగి మరి వారిని నడిపించాడు. பிறகு எல்லாருக்கும் திருமணமாகி எல்லாரும் அவர்கள் சொந்த வேலைகளிலே ஈடுபட்டு விட்டோம். అందరికి వివాహమైంది, వారు పనులు కలిగి ఉన్నారు. ஆனால் இவர் எல்லாரையும் 5 సహోదరர்கள் எப்படி ஒரு ஒற்றுமையாக வாழ்ந்தோம் என்று தேவனுக்கு தெரியும். అలా 5 సోదరులుగా ఏ రీతిగా ఏకరీతిగా ఏకంగా జీవించినామో అది దేవునికి తెలుసు. எல்லா கஷ்ட நஷ்டங்களிலே ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து ஒரு அன்பை காட்டி கரிசனை காட்டி நாங்கள் அப்படி தேவன் எங்களை கொண்டு வந்தார். ఒకరొకరు కష్టం వచ్చినట్లయితే ఒకరొకరు బారు భరించుకొని ఆ రీతిగా మేము కొనసాగించి వచ్చాం. ஆகவே தனக்காக எதுவும் அவர் சேர்த்து வைக்கவில்லை, తనకని ఏమి ఆయన జమ చేయలేదు. அவரிடத்தில் இருந்தால் தேவையுள்ளவர்களுக்கு கொடுத்தாரே, எதிர்பார்க்கவில்லை. ఆయన దగ్గర ఉండినది అవసరం ఉన్న వారికి ఇచ్చాడు కానీ వారి ఎదురు ఆయన ఆశించలేదు. அவருக்கு எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ள ఆయనకి ఎంత అవసరత ఉన్నా కూడా అది బయటకు చెప్పడు. யாருக்கு என்ன உதவி வேண்டுமோ எந்த நேரத்தில் அவரால் இயன்றதை உதவி செய்திருக்கிறார். ఆయన వలన ఎంత మరి సహాయం చేయగలడో ఆ స్థితిలో సహాయం చేసేవాడు. அவருடைய நேரத்தை செலவிட்டார், ఆయన యొక్క సమయాన్ని వృధా చేశాడు. அவர் பிரயாணத்திலே எவ்வளவு அவருக்கு 2 வீலர் கூட இல்லை, எல்லாம் நடந்தும் பஸ்களிலும் போனார். ఆయనకు 2 వీలర్ కూడా లేదు, మరి బస్సులో నడిచి వెళ్ళేవారు. ஆகவே அவர் எவ்வளவு தன்னுடைய வாழ்க்கையில சரீர கஷ்டங்கள் இருந்தாலும் தியாகம் இருந்தது. ఆయన శరీరంలో కొన్ని బాధలు ఉన్నా కూడా మరి ఆ త్యాగ మనసు ఉంటున్నది ఆయనలో. அவர் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாதிரியாக அந்த மாதிரியை எங்களுக்கு விட்டு சென்று మా యొక్క జీవితంలో ఆయన ఒక మాదిరికరంగా ఉంచిపోయాడు. ஆகவே அவர் 2 வருடம் அவர் சிக்கா இருக்கும்போது 2 సంవత్సరాలు ఆయన బలహీనంగా ఉన్నప్పుడు ஆண்டவர் பிள்ளைகளை கைவிடவில்லை. మరి దేవుడు తన పిల్లల్ని చేయబడలేదు.
கிடியனுக்கு அருமையான வேலை கொடுத்தார். మరి గిదెయోనుకు సరైన సమయంలో మంచి ఉద్యోగం ఇచ్చాడు. ஹானாவுக்கு படித்து முடித்து வேலை கொடுத்தார். ఆయన చదివి మరి మంచి ఉద్యోగం ఇచ్చాడు. ஒரு நாளைக்கு அவருடைய செலவுக்கு எவ்வளவு தேவை இருந்தது. ఒక దినం ఆయన మరి ఖర్చు ఎంతో ఉండేది. அவருக்கு ஒரு நாளிலே 4-5 டயப்பர் சேஞ்ச் பண்ண வேண்டும். అది ఒక దినానికి 4-5 డైపర్ మార్చాలి. அவருக்கு 2 அட்டெண்டர் வந்து அவரை சுத்தம் செய்ய வேண்டும், ஷேவ் பண்ண வேண்டும். எவ்வளவு செலவுகள் இருந்தது. ఆయన ఇద్దరు వ్యక్తులు వచ్చి ఆయన శుద్ధం చేసి మరి ఎంత ఆయన పరామర్శించి మరి అక్కడ ఉండేది. மனிதர்கள் மறந்து விட்டாலும் தேவன் மறக்கவில்லை. మరి మనుషులు మరిచిపోయినా కూడా దేవుడు ఎన్నడూ మరవలేదు. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு விளக்கத்தை கொடுத்த போது அந்த பட்லர் அவனை மறந்து போனான். అதாவது యోసేపు ఆ యొక్క పానపత్రగానికి స్వప్న కాలు చెప్పినప్పుడు ఆ యొక్క పానదాయి కూడా మర్చిపోయాడు. ஆண்டவர் மறக்கவில்லை என்று நான் திட்டமாக சொல்ல முடியும். అయితే దేవుడు ఎన్నడూ మరవలేదని రూఢిగా నేను చెప్పగలను. தேவன் தேவைகளை சந்தித்தார். మరి దేవుడు ప్రతి అవసరాలను సంధించాడు. சில சபைகள் வந்து ஜெபம் பண்ணி அவருக்கு உதவி செய்தன என்று நான் சொல்ல முடியும். కొన్ని సంఘాలు వచ్చి ఆయన కొరకు ప్రార్థన చేసి సహాయం చేశారని చెప్పగలను. ஆகவே கர்த்தர் பலவிதத்திலே அவர் அற்புதமாக நடத்தினார். మరి ఆయన జీవితంలో ప్రభు అద్భుత రీతిగా నడిపించాడు. அவர் మౌనத்தில் இருந்தாலும் ஜெபத்திற்கு செவிகள் மிகவும் கவனமாய் ఆయన మౌనంగా ఉండి ఆయన ప్రార్థించిన ఆయన ప్రార్థనకు మరి ప్రభు జవాబిచ్చాడు. 2 ஆண்டுகள் அவருக்கு அப்பமும் திராட்சை ரசமும் சாயந்தர வேளையிலே நான் போய் ஜெபித்து கொடுப்பேன். 2 సంవత్సరాలుగా మరి ఆ ప్రభు దినమందు మరి రొట్టె ద్రాక్ష తీసుకొచ్చి ఆయనకి ఇచ్చేవాడిని. அந்த வார்த்தைகளை சொல்லும்போது அவர் தலையை அசக்குவார். ఆయన వాక్యం చెప్పినప్పుడు మరి తల కదిలించేవారు. சில நேரங்களில் நான் போகாவிட்டால் కుమారి కొన్ని పర్యాయం నేను వెళ్ళకపోతే அந்த பிரதர் வரலையா, அந்த சிஸ்டர் வரலையான்னு கேட்பாரு. ఆ సోదరు రాలేదా, ఆ సోదరి రాలేదా అని అడిగేవారు. என்னுடைய தம்பி என்று அவருக்கு புரியாது. మరి నా తమ్ముడు అని ఆయనకు ఆ స్థితి లేదు. யாரோ ஒரு ஊழியக்காரர் வருகிறார் என்ற உணர்வு அவருக்கு இருந்தது. ఏదో ఒక సేవకుడు వస్తున్నాడు అనే స్పర్శ ఉండేది. அவர் நன்றாக தொடங்கினார், நன்றாக முடித்து விட்டார். ఆయన తనకి పరుగును బాగా ప్రారంభించి ముగించాడు. he started well and ended well. మరి బాగా ప్రారంభించాడు, బాగా ముగించాడు. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். దేవుడికి నామానికి మహిమ కలుగును గాక. சகோதரன் சொன்ன பிரகாரம் விதையாக விதைக்க போகிறோம். మరి సౌరుడు చెప్పినట్టుగా ఒక విత్తనంగా గింజ వేయబోతున్నాం. அவர் விதைத்த மாதிரி வராது. அதனுடைய கலர், அதனுடைய அழகு எல்லாம் வித்தியாசமா இருக்கும். అదే విత్తనం వేసినప్పుడు దాని యొక్క రంగు అన్ని మార్పు చెందుతుంది. மலர்களுக்கு ஒரே கலர் இருக்காது. మరి పుష్పములకు ఒకే రంగు ఉండదు. அழகான விதவிதமான கலர்களிலே வரும். రమ్యమైన రంగులతో ఉంటున్నది. ஒரு நாளிலே ஆண்டவர் அவருக்கு அந்த வெகுமதி கொடுக்க போகிறார். మరి ఒక దినమున ప్రభు అటువంటి బహుమానాన్ని ఆయనకి ఇవ్వబోతున్నాడు. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ప్రభు నామానికి స్తోత్రం కలుగును గాక. இப்போது கல்லறை தோட்டத்தில் வைக்கப்படும். ఇప్పుడు ఆ యొక్క సమాధి తోటి తీసుకెళ్తారు. హల్లెలూయా పాట పాడేదము, హల్లెలూయా పాట పాడేదము, 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 హల్లెలూయా పాట, హల్లెలూయా పాట పాడేదము, హల్లెలూయా పాట పాడేదము, 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 హల్లెలూయా పాట. సంతసమున దూతలు సంస్తుతించగా, పాడి మోక్షమందున మోక్షమందును, హల్లెలూయా పాట పాడేదము, హల్లెలూయా పాట పాడేదము, 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 హల్లెలూయా పాట, హల్లెలూయా పాట పాడేదము, హల్లెలూయా పాట పాడేదము, 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 హల్లెలూయా పాట. యేసురాగవాతము ఆసురాంబో, యేసురాగవాతము ఆసురాంబోగా, అంజితున్నాడే
Hallelujah, Pata. Hallelujah, Pata, Hallelujah, Pata, Hallelujah, Pata. తెల్లవాష్టములులై కగల్ జాలము రక్తములు కడుగును వాష్టములను హల్లెలూయా పాట పాడేదాము హల్లెలూయా పాట పాడేదాము పాడేదాము హల్లెలూయా పాట హల్లెలూయా పాట పాడేదాము హల్లెలూయా పాట పాడేదాము 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 హల్లెలూయా పాట செய்வோம். ஜெபம் செய்யலாம். இங்குள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மை பணிந்து கொள்கிறோம். நீ நல்லவர், உடைய கிருபை என்றுள்ளது என்று சொல்லி நாங்கள் உங்களை துதிக்கிறோம். மீண்டுமாக நீதானேஸ்வர் மோகன்ராஜுக்காக உங்களை துதிக்கிறோம். அவரை தேடி ரசித்து உங்கள் சொந்த மகனாக மாற்றி அவருடைய குடும்ப பொறுப்புகளை மாத்திரமல்ல, நாங்கள் கேட்ட சாட்சி மன்னமாக ஆண்டவரே நீதாமே அவரை ஒரு உத்தரவாதம் உள்ளவராக அவருடைய குடும்பத்தில் வைத்தது மாத்திரமல்ல, சபையிலும் கூட நீதாமே ஆண்டவரை பொறுப்புகளை வைத்து மட்டுமாக அநேகரை வெற்றிகளாக நடத்தவும் நீதாமே பயன்படுத்தின ஒரு கல்வியாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் உண்மை சோதரிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே நீ மயப்பட்டதுக்காக மீண்டுமாக துதிக்கிறோம். இப்போது ஆண்டவரே, நாங்கள் இந்த கல்லறைக்கு முன்பாக இருக்கிறோம். இந்த ஆண்டவருடைய வீட்டில் இந்த நாளுக்காக இந்த நேரத்தில் அவருடைய சடலத்தை நாங்கள் விதைக்க இருக்கிறோம். இதுதாமே இந்த நேரத்தை கூட பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, சௌரிக்கு வேண்டிய ஆறுதலையும் இதுதாமே பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆறுதலையும் இதுதாமே தொடர்ந்து தர குடும்பத்தினருக்கு சௌர்களுக்கு ஆண்டவரே மற்றபடியாக உள்ள பரிசுத்துவான் உடன் பரிசுத்துவான்களுக்கு ஆண்டவரே மற்ற வந்திருக்கிற நண்பர்கள் உறவினர் யாவருக்கு வேண்டிய ஆறுதலையும் சமாதானத்தையும் சகல ஆறுதலையும் தேவனாகிய நீரே தந்து உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நன்றி செலுத்துகிறோம். பரலோக பிதாவே, ஆமென். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். ஆகவே இதை இப்போ பாக்ஸை மூடி பாடும்போது என்சிஎஃப் அபைட் வித் மீ என்ற பாடலை பாடுவார்கள். நீங்காதிரும் மா நேசரே அபைட் வித் மீ என்ற பாடலை பாடுவார்கள். Abide with me fast, falls the eventide. The darkness deepens, Lord with me abide. When others helpers fail and comforts flee, help of the helpless hope abide with me. Swift to its flow ebbs of life's little day, earth's joys grow dim, its glories pass away. இன்னும் பார்க்காதவங்க பார்க்க முடியாது கேட்டுக்கொள்கிறோம். தயவுசெய்து பார்க்க வருகிறவர்களுக்கு இடம் கொடுங்க, வழி விடுங்க. கடைசியாக பார்க்க விரும்புகிறவங்களுக்கு ஒரு வழி விடுங்க. Changes not abide with me. I need thy presence every passing hour. What but thy grace can foil the tempter's fire? Who like
through cloud and sunshine, oh, abide with me. I fear no foe with thee at hand to bless. Ills have no weight and tears no bitterness. Where is that sting? Where is thy victory? I triumph still if thou abide with me. Come not in terrors as the King of Kings, but kind and good with healing in thy wings. Shall we pray? But you go your way till the end, for you shall rest and will arise to your inheritance at the end of the days. May the grace of our Lord Jesus Christ, the love of God, and the sweet fellowship, communion, comfort, and the blessing of the Holy Spirit be with us all, very especially with the dear sister Mohan Raj and the children Gideon and Anna, now and forevermore. Amen. எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் நீர் பாட்டில் இருக்கிறது, அதை கலெக்ட் பண்ணி கொண்டு போகும்படியாக உங்களை தயவாக கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் வந்ததுக்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். We have arranged snacks, a bottle of water and juice. Please collect and have a refreshment and go. And the bus will take you to the church, Zion, and the lunch is prepared there. Those who want to, please come in the bus and have the lunch afternoon and can go to home. Thank you. ಧನ್ಯುಡವು ನೀವು ಧನ್ಯುಡವು, ಧನ್ಯುಡವು ನೀವು ಧನ್ಯುಡವು, ಓ ಇಸ್ರಾಯೇಲು ಬಹು ಧನ್ಯುಡವು, ಓ ಇಸ್ರಾಯೇಲು ಬಹು ಧನ್ಯುಡವು. ಯೆಹೋವಯೇ నిన్ను విమోచించెను, ప్రజలలో నీవు మహాశ్రేష్ఠుడవు. యెహోవయే నిన్ను విమోచించెను, ప్రజలలో నీవు మహాశ్రేష్ఠుడవు. ధన్యుడవు, ధన్యుడవు నీవు ధన్యుడవు, ఓ ఇశ్రాయేలు బహు ధన్యుడవు, ఓ ఇశ్రాయేలు బహు ధన్యుడవు. నీ పాపము పరిహారమయే, నీ అతిక్రమము తొడువబడెను. నీ పాపము పరిహారమయే, నీ అతిక్రమము తొడువబడెను. నిర్దోషియ నిందించే ప్రభు, నిర్దోషియ నిందించే ప్రభు. ఆత్మలో కపటము లేదనెను, ఆత్మలో కపటము లేదనెను. ధన్యుడవు నీవు ధన్యుడవు, ధన్యుడవు నీవు ధన్యుడవు, ఓ ఇశ్రాయేలు బహు ధన్యుడవు, ఓ ఇశ్రాయేలు బహు ధన్యుడవు. ఏర్పరచబడిన ధన్యుడవు, దరి చేరితివి ప్రభు కడకు. ఏర్పరచబడిన ధన్యుడవు, దరి చేరితివి ప్రభు కడకు.
చేర్చెను తన మందిరములోన చేర్చెను తన మందిరములోన తృప్తి పరచెదాని సమృద్ధి చే తృప్తి పరచెదాని సమృద్ధి చే ధన్యుడవు నీవు ధన్యుడవు